Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே பொழிச்சலூர் கவுல் பஜார் சாலையில் குளம் போல தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டாள் நகர் செல்லும் சாலையில் கடந்த 10 நாட்களாக கழிவுநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் கடுமையாக வீசுவதாக கூறப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சாலையில் எங்கு பள்ளம் இருக்கிறது என்று தெரியாமல் அச்சத்துடனேயே இருசக்கர வாகனத்தில் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கழிவுநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே முன்னறிவிப்பின்றி காவிரி நீர் கிளை வாய்க்கால் மூலம் நீர் திறக்கப்பட்டதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நெற்பயிர்கள் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தஞ்சாவூர் வெட்டிக்காடு பகுதியிலிருந்து கிளை வாய்க்கால் மூலம் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் 25 ஏக்கர் விளைநிலத்தில் புகுந்ததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. எனவே திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாதிச் சான்றிதழ் கேட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பழங்குடியின மக்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னிமரம் தட்டநேரி பகுதியில் 700க்கும் மேற்பட்ட மலைவேடன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சாதிச் சான்றிதழ் இல்லாததால் தங்கள் பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கிராமத்தின் நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்களை நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என யாரும் வந்து சந்திக்கவில்லை என குற்றம் சாட்டினார். சின்ன பள்ளி குழந்தைங்க கூட இங்க வந்து இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கோ ஒரு நல்ல வேலைக்கு செல்வதற்கோ அவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் முக்கியமான ஒன்று. ஆனா அந்த ஜாதி சான்றிதழ் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல. கடந்த 3 நாட்களாக அதுக்காக போராடி இருக்கிறாங்க. அரசாங்க தரப்புல இருந்தோ இல்ல ஆட்சியாளர் நம்ம வாக்களிச்சு எடுத்த எம்எல்ஏ எம்பி தரப்புல இருந்தோ எந்த ஒரு இவர்களுக்கு தேவையான வந்து அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லல, அதுக்குண்டான தீர்வையும் சொல்லல. ஆனா மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் உடனடியாக அந்த போராட்டத்தை கைவிடவும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் 3 நாட்களாக இவங்களை கண்டுக்காம இங்க இருக்கிறாங்க.